ஸோ இப்போ 2 நாளாக சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கரமான நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல் எல்லா நியூஸ் சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன நியூஸ் அப்படின்னா, மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு கேரக்டரை கூப்பிட்டு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காண்டி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவர் வந்து பெரிய ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி தன்னோட யூடியூப் சேனலில் பயங்கரமான விளம்பரம் பண்ணிக்கிட்டு நான் வந்து நேர்வழிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பேச வரல. ஸோ மகாவிஷ்ணுவை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் உட்கார வச்சு பேச வர்றாங்க. ஸோ அந்த மகாவிஷ்ணு என்ன பேசியிருக்கணும், நம்ம ஸ்கூல் பிள்ளைய முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறோம், ஸோ நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நல்ல பாசிட்டிவான விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசாமல் அவர் என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா, ஸோ அது முழுக்க முழுக்க வந்து பெண்கள் ஸ்கூல், ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து பேசுகிறப்ப எவ்வளோ கண்ணியமாக பேசணும். நீங்கள் அழகா இல்லையா, அதுக்கு நீங்கள் காரணம் என்னன்னா நீங்கள் போன ஜென்மத்தில் நிறையா பாவங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் குமார் அவசரப்பட்டிய கை இல்லையா, நீங்கள் ஊனமாக பிறந்திருக்கீங்களா, உங்களுக்கு பார்வை இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் நிறையா பாவங்கள் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்களை வந்து அந்த சின்ன பிள்ளைங்க மனசுல விதைக்கிறாரு. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. ஸோ அதே இடத்துல வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து மாற்றுத்திறனாளி, கண் தெரியாதவர். நீங்க பேசுறது மூட நம்பிக்கையானது, இது மாதிரி விஷயங்களை பிள்ளைகள்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்குள்ள அங்கங்க வாக்குவாதம் நடக்குது. ஸோ அதோட அது முடியுது. அங்கேருந்து மகாவிஷ்ணு காணாம போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. அவரை தேடப்படுறாங்க. இப்போ போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மகாவிஷ்ணு வந்து எங்கே இருக்காருன்னு தெரியல. ஸோ மகாவிஷ்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பழைய நியூஸ்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பித்தலாட்டை, இந்த பிராடுக்கார நாய் என்னென்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றது. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. 10வது கூட முடிக்காத இந்த மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ வந்து மீடியாவில் வந்து அசத்தப்போவது யாருன்னு சொல்லி ஒரு சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வச்சு அது மூலமாக வந்து மீடியாவில் ஃபேஸை வந்து தன்னோட ஃபேஸை காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது மூலமாக தெரிஞ்ச சின்ன சின்ன மீடியாக்களை வச்சுக்கிட்டு அங்கங்கே வந்துக்கிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுறாரு. ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் என்ன மாதிரி வீடியோ போடுறாரு அப்படின்னா, காதல் பிரச்சனையா அதுக்கு இதுதான் தீர்வு, கள்ளக்காதல் பிரச்சனையா அதுக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமான தீர்வு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதையும் வந்து சில முட்டாப்பையில ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து பல்லடத்துல வந்து அவர் வந்து குருகுலம் ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த குருகுலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொஞ்சம் சில நாடுகள்லேயே அந்த குருகுலத்தை வந்து ஸோ விரிவுபடுத்துறாரு. இந்த மகாவிஷ்ணு ஆரம்ப காலத்தில் ரொம்பவே வந்து வசதி இல்லாத குடும்பத்தில் இருந்தவங்க. ஸோ இந்த அதாவது வந்து பணம் சேர்க்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே கட்டமாக ஒரே முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்மீகத்தை கையில் எடுத்தால் சீக்கிரம் சம்பாதிச்சு சீக்கிரம் வளர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து இது மாதிரியான வேலைகள் ஆரம்பித்தார். இவர் தன்னோட குருகுலத்தில் வச்சு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஸோ இவரோட யூடியூப் சேனலில் என்னமோ பண்ணுறாரு. அது இப்போ கேள்வியே இல்லை, இப்போ அது பிரச்சனையும் இல்லை. ஒரு குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலில் ஒரு பொம்பளை பிள்ளைகளாக இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு பொது இடத்துல என்ன பேசணுன்ற ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லாத இந்த மகாவிஷ்ணு தன்னை வந்து ஒரு பெரிய ஞானி மாதிரி காட்டிக்கிட்டு அலைகிறார். ஸோ இப்போ மகாவிஷ்ணு எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சில சீடர்கள், அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்களா, ஃபாலோவர்ஸ், அவங்களெல்லாம் வந்து இந்த மீடியாக்காரங்க வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கிறுக்கு பையன் சொல்கிறான், ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதில்ல. அந்த படத்தை பார்த்தீங்களா, இந்த படத்தை பார்த்தீங்களா, அந்த படத்தை. ஸோ ஒரு கேள்விகளுக்கு ஒரு பதில் வந்து கரெக்டான பதில் சொல்லாமல் தன்னோட தப்பை வந்து நியாயப்படுத்த தான் பார்க்குறாங்களே தவிர, தான் செஞ்ச தப்பை அது தப்புன்னு சொல்லி பகிரங்கமாக தப்பை மன்னிப்பு கேட்குற பழக்கம் ஏன் நிறைய பேத்துக்கு வரமாட்டேன்னு தெரியல. இது மாதிரி முட்டாத்தனமான ஆளுகளை வந்து இன்னும் தலையில தூக்கி வச்சுக்கிட்ட ஆளுகளை இருக்கிற வரைக்கும் ஸோ இது மாதிரியான ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியும். இந்த வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.